إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد இஸ்லாமிய உம்மத் என்று சொல்றது இந்த பூமியிலே ஒரு வரலாறு பதிஞ்ச ஒரு கூட்டம். ஏதோ இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு படை அல்ல. அன்றைக்கு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மண்ணிலே ஆரம்பிச்ச இஸ்லாமிய ஹிலாஃபத் அல்லவா இஸ்லாமே செயல்படுற வகையான சட்டங்களும் வழிமுறைகளும் ஒரு பள்ளி வாயிலாக ஆரம்பிச்சு அந்த பள்ளிவாயின் அஸ்திவாரமாக அனைத்து பூமிக்கு இஸ்லாத்தின் குரலை எத்தி வைக்க, முஸ்லிம்களுக்கு ஒரு அடக்கலமாக ஒரு இடத்தை அமைக்க, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரமாக அமைக்க மதீனத்துன் நபவிய்யா வரலாறு ஆரம்பிச்சு விட்டது. இதிலே உலகம் காணாத ஜாஹிலியா காலத்தின் ஒரு வெளிச்சத்தை எடுத்து வைக்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையான பேச்சுகளும் செயல்பாடுகளும் அங்கீகரித்த வழிமுறைகளும் மனிதனை முழுசாக அவன் கொள்கையிலே, அவன் எண்ணத்திலே, அவன் வழிமுறையிலே, அவன் ஆடையிலே, உணவுலே, அவன குடும்ப வாழ்க்கையில் அனைத்திலே இறைச்சனுடைய திருப்தி நாடும் வழிமுறையான ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்தார். உணவு தின்றோம் என்றாலோ, ஆடை உடுக்கிறது என்றாலோ, அல்லது பேச்சுகளை பேசுகிறது என்றாலோ, அல்லது குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறதாகவோ, அல்லது வியாபாரம் செய்கிறதோ எதாக இருந்தாலும் என் வாழ்க்கை இறைச்சனுடைய திருப்தியின் வாசல் நுழையும் ஒரு காரணமாகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்கள் அல்லாஹ்வின் அடிமையாக நியமிச்சு நிரூபிச்சு வாழ்றவனாகிவிட்டான். அவனுக்கு உலகம் என்றது வாழ்க்கை ஒரு பயணமானதை தவிர உலகம் ஒரு குறியாகவோ ஒரு அடக்கலமாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவனுடைய குறியும் பேச்சு சேர வேண்டுமான கடமையான இடமே ஜன்னத்தை அவன் நோக்கிவிட்டான். அதுக்காக உலக வாழ்க்கையை அதன் பாதையாக அமைத்துக் கொள்வதிலே தெரிந்துவிட்டான். முஸ்லிம்களாக எப்ப ரசூலுல்லாஹ் படித்து தந்த இந்த ஆகிரத்தை நோக்கி வாழும் வாழ்க்கையின் வழிமுறை, உலகத்தினுடைய அனைத்து அம்சங்கள், எம் அந்தஸ்து, பணம், பதவி, அல்லது என்னுடைய குடும்பம், அல்லது என்னுடைய பணம் என்றதை அனைத்துமே அவனுக்கு சொர்க்கம் செலுத்தும் ஒரு பாதைக்கு காரணமாகினதை அவன் அமைத்துக் கொண்டான்.
அல்லாவின் கோபத்தாலே தூரமாக இறைச்சனுடைய திருப்தி நாடுவதுடைய விடயங்களை அடைய சகோதரர்களே, அதுக்குள்ள வணக்கங்களா, அதுக்குள்ள கடமைகளா, சிறப்பல அன்றொன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பாதையை காட்டி தந்தார். وما من شيء يقربكم الى الجنه الا فقد امرتكم به وما من شيء يبعدكم من النار الا قد نهيتكم عنه. அபு தாவூதின் சஹீஹான ஹதீஸ். எது சொல்லுவிடே உன்னை ஜன்னத்திலே நுழைகிறதாக இருந்தா அதில் உனக்கு கடமையாக்கி தான் வச்சிருக்கிறேன். எது சொல்லுவிடே உன்னை நரகத்தால் தூரமாக்க வேண்டுமே அதை அனைத்தும் தடுத்து தான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். இந்த நபி பாதையாக அமைத்து வாழ்கிறவன் அந்த சுவர்க்கம் நுழைகிற பாதை உள்ளவனாக வாழ்வான். நரகத்தாலை தடுத்துப்பட்டவனாக தன்னை வளர்த்துக் கொள்வான். அதை அறியாதவன், தெரியாதவன், நபி பாதை கணக்கெடுக்காதவன், வாழ்க்கையே என்றது அவனுக்கு ஒரு காரணமாக அது அல்லாஹ்வுடைய திருப்தி தேடுறதுக்கும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளட்டும் மாறாக வாழ்க்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையுடைய உலக ஆசைகளும் தேவைகளும் அவனுடைய குறியாக மாற்றிக்கொள்வான். அண்டத்துக்காக அவனுடைய படிப்பு, அண்டத்துக்காக அவனுடைய உழைப்பு, அண்டத்துக்காக அவனுடைய முயற்சி, சக்தி, போராட்டம் அனைத்தும் அதுக்கே மாறிவிடும். அல்லாவை தெரிஞ்ச அடிமைக்கும் அல்லாவை தெரியாத அடிமைக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன மாதிரி வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாம் இன்சையும் ஜின்னையும் படைக்கவில்லை வணக்கத்துக்கு தவிர என்று அந்த வணக்கத்தை குறியாக்கி வாழும் தான் முஸ்லிமின் வாழ்க்கை. எல்லா விடயத்திலையும் இறைச்சனுடைய அவளை பெற்றுக்கொள்ள காரணத்தை முன் நோக்கித்தான் அவன் செயல்படுவான். சகோதரர்களே, இதை தடுக்கிறதுக்காக சைத்தான் எல்லா சூழ்ச்சிகளும் திட்டங்களும் அன்றத்தான் காரணம். அனைத்து பிரிவுகளும் வழிகேடுகளும் பிதஅத்துகளும் ஷிர்க்கும் அனைத்துமே காரணம். எதுக்கு? உன்னை அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியிலிருந்து தடுக்க, உன்னை அதிலிருந்து தூரமாக்க, உன்னை அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தடுக்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு அடையாமலுக்கு இருக்கத்தான் இந்த அனைத்து வழிகேடான பாதைகளாக சைத்தான் சூழ்ச்சியும் திட்டம் போட்ட தடமாக நாம் தான் தெரிஞ்சு கொள்ள வேணும். எம்மை அல்லாஹ்வுடைய நெருக்கமா வைத்துக் கொள்ள, அந்த அருளுக்கு பாக்கியம் உள்ளவனாக வளர்ந்து கொள்ள, ஷைத்தானின் சூழ்ச்சிகளாலே தூரமாக்க. எவ்வளோ தெளிவாக அல்லாஹ்வுடைய அனுப்பி பெற்ற குர்ஆனையும் அல்லாஹ்வின் தூதரின் பாதையும் நாங்கள் படிச்சு விளங்கி செயல்படுறவனாக அடையுமே அவ்வளோ பாதுகாப்புள்ள ஒரு முஸ்லிமாக நான் வாழ முடியும். எவ்வளோ குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பிலை கவனிப்பு செலுத்தாமலுக்கு என்னெல்லாம் நல்ல எண்ணமுள்ளவனாக இருந்தாலும், என்னெல்லாம் நல்ல நோக்கம் உள்ளவனாக இருந்தாலும், ஷிர்க்குகளுக்கும் பிதஅத்துகளுக்கும் வழிகேடுகளுக்கும் அவன் சிக்கிப்படுகிறது எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கின ஒன்றில் ஒன்று தான் தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். எல்லா முஸ்லிம்களுக்கும் கல்வி படிக்கிறது கடமை. அல் இல்ம் என்றால் இல்முல் கிதாபி வஸ் சுன்னா. முஸ்லிமா வாழ வேணும் என்றால் அல்லாஹ் சொன்ன சட்டங்கள், வழிமுறைகள், ஒழுக்கங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். என்ற எண்ணங்கள், என்ற வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் இறைச்சகன் என்னை எவ்வாறு எதிர்பார்க்கானே எவ்வாறு உள்ளவனாக அடைகிறவனாக நான் என்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒத்தன் அவனை அல்லாஹ்வுடைய திருப்தியின் வாசலுக்கு பாக்கியமாக்க. இதுகளை கவனிப்பு செலுத்தாமலுக்கு என்னெல்லாம் கவனிப்பு நீங்க செலுத்தினாலும் இஸ்லாமிய கல்வியை கவனிக்காமலுக்கு, அதில் சட்டங்களை விளங்காமலுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்செடுத்தாலும் நீங்க செய்யும் உங்களுடைய இஸ்லாமிய செயல்களை உங்களை தூரமாக்கி வைக்கிறதுடைய காலமும் நேரமாகினது.
ஹஜ்ஜ நோக்கி ஹஜ்ஜு கண்டு போறவன் ஹஜ்ஜின் சட்டங்களை அல் குர்ஆன் வஸ் சுன்னாவின் தெளிவாக பெற்றுக்கொண்டவனாக இருக்கவில்லை என்றால், ஹஜ்ஜுக்காக கஷ்டப்பட்டு போராடி பயணம் செலுத்தி அந்த ஹஜ்ஜின் நன்மை பாக்கியம் இல்லாதவனா திரும்பி வருவான். தொழுகை தொழுகிறதென்றது தொழுகை ஆலியா இருந்தும் தொழுகையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையான சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது, நீ எவ்வாறு நீ தொழுவதை கண்டவர் தொழு அன்னதை அறியாதவனா இருந்தென்றால், அதை படிக்காதவனா இருந்தென்றால் அவனுடைய தொழுகைகளும் அவனுக்கு எந்த வாய்ப்பு உள்ளதாக அடையாது. அவ்வாறு அனைத்து இஸ்லாமிய வணக்கங்களாக வணங்க நோன்புகளும் தர்மங்களும் தியாகங்களும் போராட்டங்களும் பொறுமைகளும் அனைத்து முஸ்லிமா இஸ்லாமிய செயல் என்று செய்கிறானே, அதன் மார்க்க சட்டங்களை அறியாமலுக்கு தெரியாமலுக்கு செயல்படுறதால தெரிஞ்சோ தெரியாமலுக்கு தன்னை அந்த வணக்கங்களை பாக்கியம் இல்லாதவன் நன்மை இல்லாதவனாக தன்னை அமைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேணும். வழிகேடுகளும் விதத்திலே சிக்கிப்பட்டால் அதில் முழுசாக பாவங்களையும் அல்லாஹ்வுட கோவத்திலே மாட்டிப்படுவான். வணக்கத்திட பேரில் அந்த காலமாக நாங்கள் வாழ்வோம் சகோதரர்களே. இஸ்லாத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட விதத்திலும் சிறுகளும் வழிகேடுகளும் வணக்கங்கள்ல பேர்ல ஒழுக்கங்கள்ட பேர்ல இஸ்லாமிய மார்க்கம் என்ற பேர்ல இவ்வாறு அமைத்து வைக்கிறது இன்றைக்கு புதுனமானதல்ல. 72 வழிகேடுகள் இஸ்லாமிய கல்வியிலே செய்யாத அநியாயம் இல்லை. பாடம் பாடமாக மஸ்லாக விடயம் விடயமாக சமூகங்களை கெடுக்கிறதுல, தன் இஷ்டங்களை பூத்துறதுல, நஞ்சுகளை வளர்க்கிறதுல பரவலாக இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தை அல் குர்ஆனின் விளக்கம் பெற்றுக்கொள்வதிலிருந்தும் ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை பெற்றுக்கொள்வதும் தூரமாகி வைக்கிறதிலே இவங்களுக்கு ஒரு அழைப்பு பணியின் கடமையை சுமந்து விட்டாங்க. இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் என்று சொல்லும் அனைத்து அழைப்பாளர்கள் இவங்களோட அழைப்பு பணியாலை மக்களை இஸ்லாத்தாலை தூரமாக்கினது தவிர மற்றுமல்ல, உண்மையான சத்திய விளக்கங்களுக்கும் சத்திய பாதைக்கும் எதிரியாக்கி வைத்ததை தவிர இவன் அழைப்பு பணியாலை இஸ்லாத்துக்கு நடந்தது இது ஒன்றுமே நாங்கள் காணவில்லை. இயக்கங்களாக, மதபலாக, தரீக்காகளாக, கூட்டங்களாக களம் இறங்கி போராடான். எதுக்காக? தன் இயக்கத்தை காப்பாற்ற, தன் மதபை காப்பாற்ற, தன் கருத்துக்களை காப்பாற்ற, நபி மொழிகளை தடுக்க, நபி பாதைகளை மக்களிருந்து ஒதுக்க, இதே ஒரு அழைப்பு பணியின் கடமையாக இன்றைக்கு நாங்கள் இந்த எல்லா கூட்டங்களை காண்போம். சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஆக பெரிய எதிரி இந்த இயக்கவாதிகளும் இந்த கூட்டங்களுமாகினது தான் நாங்கள் காண்போம் தவிர அந்நியரால இஸ்லாமை தெரியாத வணங்காத மற்ற மதங்களை சுமந்தவனாலை எதிர்ப்பு காட்ட இயலாத எதிர்ப்பை எங்களுடைய முஸ்லிம் அழைப்பாளர்கள் அஜப்துஹும் கதஃபு ஃபீஹ் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க இவங்களுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டு அவங்களை கொண்டு போய் நரகத்திலே இறக்குவாங்க என்றவனாக மாறிவிட்டது. துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம் என்று ரசூலுல்லாஹ் வர்ணித்த மாதிரி நரகவாசலின் அழைப்பாளர்கள் என்றாலும் பேருக்கு இஸ்லாமிய அழைப்பாளர்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கூட்டங்கள், இஸ்லாமிய போதனைகள் என்று தான் அனைத்தும் பேரும் பட்டமும். என்றாலும் இது அனைத்துமே என்னத்தை செய்கிறது? இஸ்லாமை எங்க கொண்டு போய் திறக்கிறது? பிதத்களுக்கு, ஷிர்க்களுக்கு, வழிகேடுகளுக்கு. அன்ற ரசூலுல்லாஹ் சென்ற சத்தியமான உண்மையான பாதை மக்களாலை தூரமாக்கிறதுக்காகவே ஒரு போராட்டம். அந்தந்த காலத்துல அந்தந்த போராட்டம், அந்தந்த நேரத்துல அந்தந்த வழிகேடுகள்.
எப்ப முஸ்லிம்களுக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்க வேண்டுமே மார்க்கத்தை தடுத்து வைக்கிறோம். எப்ப முஸ்லிம்களுக்கு மார்க்கத்துல பேணுதலா இருக்க வேண்டுமே மார்க்கத்தை தவிர்த்து கொடுத்து படிச்சு கொடுக்கிறான். சகோதரர்களே, இதாகின ஹஜ்ஜின் காலம் நெருக்கமாக வரும். ஹஜ்ஜின் சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் காண்கிறோம் ஹஜ்ஜின் பேரின் இயக்கங்களும் மதபலும் தன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் வழிகாட்டியாலே தூரமானதாகவே காட்டும். அது குறிப்பாக எங்களுடைய எதிரிகளுக்கும் செய்யலாத சூழ்ச்சியை எங்களுடைய அழைப்பாளர் செய்கிறார்கள். இந்த கால நேரத்திலே இஸ்லாமிய உம்மத்தை நோக்கி வரும் சர்ச்சைகள் ஸ்ரீலங்கா மண் என்ற நாட்டில் மாதிரி உதகியா இன்னொரு சர்ச்சை. இது இஸ்லாமிய உம்மத்தின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஆரம்பிச்ச ஏகத்துவத்தின் ஒரு அடையாளம். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணியும் அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் வணங்குகின்ற அடையாளத்தின் ஒரு ஆக முக்கியமான ஒரு விடயம். இதை இன்றைக்கு அவன் விட்டு கொடுக்கிறது அவனுக்கு வாசியாகிவிட்டது. ஏனைய இறைச்சனுடைய வணக்கத்தை விட்டு கொடுத்தான், இறைச்சனுடைய ஏகத்துவத்தை விட்டு கொடுத்தான், இறைச்சனை நம்பி அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், ஏனைய விடைகளை வணங்க அசடதை அவன் விட்டு கொடுத்தான். ரசூலுல்லாவை பின்பற்றி அதன் பாதையை பாதையாக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தான். ஏனைய இமாமலையும் மதுபலையும் தரிகாக்களையும் சேர்த்துக் கொண்டான். அந்த அனைத்தையும் விட்டு கொடுத்து பெங்க வந்தது முஸ்லிம் உம்மத்தின் அமல்களை வந்தான். அந்த உதகியா காலத்திலே உதகியா தினத்திலே இந்த நாட்டு ஸ்ரீலங்கா சொல்லும் அனைத்து மக்களுக்கு அவனுடைய மதங்களை செயல்படுறது சுதந்திரம். அன்று இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மதம் மற்ற மதத்துக்கு தாக்கம் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. அவனவனுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய வணக்கங்களை எவருக்கும் சட்டம் போடுறதுக்கு உரிமை இல்லை. எவ்வாறு சுதந்திர மன்றத்தை வரை விலக்கணமாக விளங்க முடியும் என்றால் அவனவனுடைய மதத்தை சுத்தமாக செயல்படுவதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதை ஒரு அரசியலாக்கி ஒரு சிக்கலாக்கி ஒரு குழப்பமாக்கி எங்களோட வணக்கங்களை தடுக்கிற லெவலுக்கு அழைப்பாளரின் கடமையாக அமைத்துக் கொண்டாங்க. உதுஹியா இன்னொரு சாத்து, உதுஹியா இன் குர்பான் எல்லா முஸ்லிம்களும் செய்யறதல்ல, வசதி உள்ளவங்க செய்வாங்க. வசதி உள்ளவங்களுக்கு கடமையா ரசூலுல்லாஹி மன் கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யுதஹி ஃபலா யுகரிபன் முஸல்லான் என்ற ரசூலுல்லாஹி. யாருக்கு வசதி இருந்து ஒரு குர்பான் கொடுக்க முடியாதோ குர்பான் கொடுக்கவில்லையோ கூட முசல்லாவை நெருங்கவே நாம் எச்சரிக்கை. அந்த கடமை என்றதையும் யோமுன் நஹர் பர்நாள தவிர இன்னும் 3 நாட்களுக்கு அனுமதி தந்திருக்கு. 10வது ஹஜ்ஜுக்கு பின்னால் 11, 12, 13 நாட்கள், 13 அந்த 3 நாட்களாக உதுஹியாவின் காரணங்களை வைத்த பின்னால் நாங்கள் முஸ்லிம்களை உதுஹியா தடுக்கிறதுக்கல்ல வழி காட்ட வேணும். உதுஹியாவின் ஏனைய தினங்களை உதுஹியா செயல்படுறதுக்கு வழி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கம் பின்பற்ற சுதந்திரத்திலே கையடிக்கிறதை நாங்கள் ஒருமையாக கேட்க வேண்டுமான ஒரு கேள்வி. முஸ்லிம்களாக இந்த நாட்டிலே அவனுடைய மதத்தை பின்பற்ற உரிமை உள்ளவங்களாகவா இல்லையா நாங்கள் அன்றதை தெளிவாக கேள்விக்குறியாக கேட்டு முஸ்லிம்களுடைய மதமும் அவனுக்கு பின்பற்றது ஏனைய மதத்தின் காரணமாக தடுக்கிறதுக்கு உரிமை உள்ளதா? அந்த அளவுக்கு எங்களோட முஸ்லிம் உம்மத் இழிவாகிவிட்டது, அவனுடைய செயல்பாடுகளை பொடுப்போக்காகிவிட்டது. முதலாவது இஸ்லாத்தை அரசியலோட கலக்கிறதும் அழைப்பாளர் அரசியலை பாவிக்கிறதும் அவங்களுடைய வாசிக்காக அவங்களுடைய தேவைக்காக இஸ்லாமை விட்டு விளையாடுறதும் தான் காரணம் இவ்வாறான சர்ச்சைகளை எழும்புவது இல்லவா? இவ்வாறு தினத்திலே குர்பான் புலும் என்றது
இதுதான் முதல் பயணம். ஸ்ரீலங்கா மண் வரலாறுகளை வந்ததும் இல்லை. இதுக்கு முன்னாலேயும் காலமாக இருந்தாலும் இது ஒரு சர்ச்சை ஆகவில்லை. ஏன் இஸ்லாம் மதமாக பின்பற்றப்பட்டது, அரசியலோடு விளையாட்டாக எடுக்கவில்லை. எப்ப எங்களோட அழைப்பாளர்கள் அழைப்பு பணியை வித்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்களே, அவரோட சொந்த தேவைகளுக்கும் அரசியல் ஆட்டங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் உரிமைகள் தான் பாதிக்கப்படுறது, இஸ்லாமிய வழிமுறைகள் தான் தடுத்துப்படுறது. பெருசா சொல்லுவாங்க நாங்கள் இஸ்லாத்தை செயல்படுறதுக்கு காரணம் என்று. மாறாக இவங்களுடைய பதவிகள் இஸ்லாத்தை தடுக்கிறதுக்கு காரணமாகிவிட்டது. சகோதரர்களே, எங்களுடைய உதவியாக்களை பெருநாள் என்ற தினத்திலையும் அதுக்கு பின்னால 3 நாட்கள் ஒரு நாள் இவனுடைய சிக்கலை மாற்றிப்படுறால் மற்ற ஏனைய தினத்திலே அமைத்துக் கொள்கிற மக்களாக கடமைக்கு ஆளாக வேண்டும். தவிர இந்த சிக்கலை சிக்கிக்கொண்டு உதுஹியா விடயத்திலே ஒரு சர்ச்சை உருவாக்கி கொண்டு முஸ்லிம் உம்மத்துடைய வணக்கங்களுக்கு தடையாக அமைக்கிறது எந்த அழைப்பாளருக்கும் உரிமையுள்ளதல்ல. அல்லவா நாட்டுக்காக எங்கட மார்க்கத்தையும் முட்டு கொடுக்கும் என்று சொல்லும் மடையர்கள், இஸ்லாத்தை வித்து விளையாடுறவன்கள், அவன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை முட்டு கொடுப்பான், ஏகத்துவத்தை முட்டு கொடுப்பான், அவனுடைய தேவையும் பதவியும் அடையும் என்றான். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்தின் மக்களின் நிலை என்பதை நாங்கள் காண்போம். தெளிவாக விளங்க வேணும். உலகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆகிரத்தை விற்கிறான். உதஹியாயின் தினங்கள் யோமுன் நஹர் என்ற ஹஜ் பெருநாளின் தினமும் மற்ற 2 நாட்களை சிறப்பாக செயல்பட இயலுமான ஒரு அம்சம். அதுக்கு தடையான வகைகளை எந்த காரணமும் இல்லை. அதுவும் பிறை விடயத்திலே தவறான போக்கிலே நடக்கிறவங்களுடைய நிலை சர்வதேச ரீதி பூமியிலே முஸ்லிம் உம்மத்தின் யோமின் நஹர் என்ற திகதியையும் ஐயாமு தஷ்ரீக் என்ற திகதியையும் கவனிச்சோம் என்றால் எந்த சர்ச்சைக்கும் உள்ளதல்ல. எதாக இருந்தாலும் முதலிய ஒரு வணக்கம் வசதியுள்ளவங்களுக்கு கொடுக்கிறது கடமை என்ற ரசூல் ஏவினபடி அது எந்த காரணமும் விட்டு கொடுக்கிறது இஸ்லாம் அனுமதி கொடுக்கறல. எங்களுடைய கால நேரத்துடைய சர்ச்சைகளை தவிர்த்து கொண்டு ஏனைய காலங்கள்ல அதுக்கு முன்னால நாட்களை உதவியா செயல்படுற மக்களாக நாங்கள் அடைய வேண்டும். அதே நேரத்திலே அதிகாரம் உள்ளவங்களை நோக்கி நாங்கள் விளக்கமாக எடுத்து வைக்க வேண்டுமான விஷயம், எங்களோட மார்க்கம் செயல்படுத்த உரிமை எங்களுக்கு முழுசாக தந்தே தீர வேண்டும். ஏதோ இன்னொரு மதத்துடைய காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தின் உரிமையை தாக்கம் செய்யறதுக்கு எந்த வகையும் அனுமதி இல்லை. இல்லவா ஸ்ரீலங்காலை இஸ்லாத்தை செயல்படுறது உரிமை உள்ளது இல்லை என்றதை கருதி அவங்க தெளிவாக எத்தி வைக்கிறது கடமையாகும். முஸ்லிம்களுக்கு இஸ்லாமை எத்தி வைக்கிறதும் பின்பற்றதும் உரிமையுள்ளது, தகுதியுள்ளது, சுதந்திரம் உள்ளதென்றால் ஏனைய மதங்களுடைய காரணமாக இஸ்லாமிய மதத்தின் இந்த சட்டத்தை தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இல்லவா அது எங்களுடைய உரிமையிலே கையடிக்கிறது. எங்களுடைய இஸ்லாமிய சட்டங்களை மாற்றுவதற்காக எங்களோட வழிகேடருக்கு உள்ள காரணங்களும் அரசியலுக்காக இஸ்லாத்தை விட்டு விளையாடுற நிலைகள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் எத்தி வைக்கிற கடமையாகும். உதுஹியா வியாபாரம் அல்ல. ஆம், சில மக்களுக்கு வியாபாரிகளாக அதில் ஆட்டம் கெடுத்து பணம் சேர்க்க காலமாக அமைத்துக் கொள்வான். என்றாலும் இஸ்லாமிய உம்மத்துக்கு அது ஒரு வணக்கம். ஏழை மக்கள் கஷ்ட மக்களுக்கு உணவு கொடுக்கிற நேரம், தர்மம் செய்கிற நேரம், இந்த படியிலை அந்த கடமையிலே நாங்கள் சிக்கலாக ஆகின தினத்தை விட்டு மற்ற நாட்களில் இதை அமைக்கிறதிலே கடமையாக நடந்து கொள்ள வேணும் என்றது முக்கியமாக முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேணும். சர்ச்சைகளோட சம்பந்தமாகி குழப்பத்தங்களோட கலக்கம் போட்டு எங்களோட வணக்கங்களை நாங்கள் தடுக்க சடு, எங்களோட வணக்கங்களுக்கு நாங்கள் தூரமாக அசடு. இவரெல்லாம் செல்றாமே நாட்டுக்காக உதவியாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இதெல்லாம் நாளைக்கு அவன் அல்லாவை வணங்குதை முட்டு கொடுப்பான்.
இந்த சிலை வணக்க நாட்டின் கொள்கைக்காக என்று சொல்வதும் தூரம் அல்ல. அல்லாஹ்ட ஏகத்துவத்தை விட்டு கொடுத்தவங்க, ரசூலா பின்பற்றதை விட்டு கொடுத்தவங்க, அதுக்காக தரிகாக்களை மதுஹபிலே சுமந்தவங்க இவ்வாறு சொல்றது புதுனமல்ல. என்றாலும் அல்லாஹ்வை தனித்ததா வணங்குறவங்க, ரசூலா பின்பற்ற வேண்டும் என்று கடமையாக விளங்குறவங்க, அல்லாஹ்ட சட்டங்களை மார்க்கங்களை செயல்படுற வாசலுக்குத்தான் அவன் மச் செய்யணும் தவிர அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது உள்ள பொடுப்போக்குகளையும் ஏனைய வழிகேடரான பாதைகளையும் அவங்களோட அரசியல் தேவைகளும் பதவிகளுக்காக இஸ்லாத்தை வித்து விளையாடுற ஆட்டங்களுக்கு நாங்கள் ஆளாக முடியாது என்பதை எல்லா முஸ்லிம்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, முஸ்லிம்கள் இஸ்லாமிய சட்டங்களை சரியாக அல் குர்ஆன் வ சுன்னான் வழிகாட்டியாக தெரிஞ்சவனாக முதல் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தெளிவுள்ளவனாக இருந்தென்றால் அல்லாஹ்வின் அருளோடு எங்களுக்கு தரமாக செயல்படுற உள்ள பாக்கியங்களுக்கு இந்த சட்டங்களை நாங்கள் விளப்பமாக தரமாக கவனிக்காத காரணமாக இந்த அனைத்து அரசியல்வாதிகளும் பதவி உள்ளவங்களும் இஸ்லாத்தை விட்டு விளையாடும் பொழுதும் உங்களுக்கு விளங்குதில்லை எங்களுடைய இஸ்லாத்துக்கு நடக்கிற அநியாயங்கள். இன்றைக்கு இந்த விளையாட்டு நாளைக்கு ஏனைய விளையாட்டுகள் மார்க்கத்தை விற்கிறது ஒரு சாதாரணமான விடயமாக மாறிவிட்டது. அவனோட பதவிகளை காப்பாற்ற அவனோட அந்தஸ்தை அமைத்துக் கொள்வது இதெல்லாம் வழிகேடுகளாலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வும் சமாதான நிலையும் என்று பாராட்டப்படுறது. சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்குவனுக்கு அல்லாஹ் அவசியமாகும். ரசூலா பின்பற்றுவனுக்கு ரசூலுல்லாவுடைய அடிப்படைகள் அவசியமாகும். இவன் அல்லாஹ்வை வணங்குவது அவசியம் காணாதவன், ரசூலா பின்பற்றது அவசியம் காணவனுக்கு இந்த கவனிப்புக்கு எந்த தேவையும் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே தரமாயிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையை தரமா பின்பற்ற வேண்டும் என்றால் அல் குர்ஆனை படித்து விளங்கிய சட்டங்களை தெரிஞ்சவங்களாகவும் ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவையும் படித்து தெரிஞ்சு சட்டங்களை விளங்கினவங்களும் இருந்து எங்களோட கால நேரத்துடைய சட்டங்களை செயல்படுறதில்லை அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய அவனுடைய அகலுக்கு பாக்கியம் உள்ள முஸ்லிம்களாக வாழ்வது எங்களோட கடமை. அரசியல் சட்டம் ரீதியாகவோ ஏனைய குழப்பங்கள் ரீதியாகவோ வாழ்க்கை என்று வாழ்வது அல்லாஹ் உனக்கு கூலி தாரத்துக்கு எந்த தகுதியான வாழ்க்கையும் இல்லை. குர்ஆன் சுன்னா சட்ட ரீதியாக வாழ்வது தான் அல்லாஹ்க்கு முன்னால கூலி பெற்றுக்கொள்வது உனக்கு வாய்ப்பு. அது தியாகமா இருந்தா என்ன, போராட்டமா இருந்தா என்ன, பொறுமையா இருந்தா என்ன. முஸ்லிம் உம்மத் முதலாவது என்னுடைய செயல்பாடை அல்லாஹ்ட திருப்திக்காக அடைகிறவனாக அமைய வேண்டும். அல்லாஹ்ட அருளை பெற்றுக்கொள்கிறவனாக அவனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சட்டத்துக்கு தக்க செயல்படுறவனாக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த இஸ்லாமிய கல்வியாக சட்டங்களை விளங்கினவனால தான் முடியும். இந்த சட்டங்களை படிக்காமலுக்கு இந்த விளக்கங்களை சுமக்காமலுக்கு இருக்க காரணம் தான் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்துக்கே தெரியா அவனாலே இஸ்லாத்துக்கு அவன் கொடுக்கும் அழிவுகளும் இழிவுகளும் அன்றது அவனை அறியாதவனாக இஸ்லாத்தை அழிக்கிறவனாகவும் இஸ்லாத்தின் எதிரியின் தோழராகவும் தன்னை அமைத்துக் கொண்டதாக நாங்கள் காண்கிறோம்.